வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. இன்னைக்கு எந்த ஸ்தலத்தை பார்க்கலாம்னா, மதுரை ஆரப்பாளையம் பேருந்து பக்கத்தில் இருக்கிற ஆதிசிவன் கோவிலுக்கு வாங்க போகலாம். இதோடைய வழி பார்த்தீங்கன்னா மிக நீளமான வழித்தடம். முதல்ல அந்த கோயிலுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா சுடுகாடு இருக்குங்க. இதுக்கு பக்கத்தில் தான் அந்த கோயிலே இருக்கு. இது ரொம்ப ரொம்ப மிகவும் பழமை வாய்ந்த கோவில். எல்லாம் வல்ல சுந்தரானந்தரால ஸ்தாபிக்கப்பட்ட பழமையான கோயில். வாங்க தொடர்ந்து போகலாம். இது 1000 வருடம் பழமையான கோயிலுங்க. இது உள்ள நுழைஞ்ச உடனே முதலில் விநாயகரை தரிசிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அரச மரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. 1000 வருடம் பழமையானது. இன்னும் அப்படியே பச்சை பசேன்னு இருக்குங்க. புத்திர பாக்கியம் இல்லாதவங்க 21 சுற்றி வந்தோம்னா கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டுன்னு இங்கே வரலாறு கூறுகிறது. இந்த திருக்கோயில் 1000 ஆண்டு பழமை வாய்ந்தது. இந்த தலத்தில் இருக்கும் ஈஸ்வரர் எங்களுக்கே தெரியாது. தமிழ்நாடு தொல்பொருளாளர் கண்டுபிடிச்சாங்க இந்த கோவில் பழமையான கோவில் முத்திரை இருக்குமே அப்படின்னு. எங்களுக்கு தெரியாது முத்திரைன்னா என்னன்னு தெரியாது. ஒவ்வொரு துணா பார்க்கும்போது இதான் சொன்னார், இதான் முத்திரை. ஆவிட இருக்கும், லிங்கம் இருக்கும், லிங்கத்தில் முகம் இருக்கு. முகமும் இந்த மாலை எரிச்சுன்னா சித்தர் முத்திரை. அவங்க தான் சொன்னாங்க. இங்கே வந்துட்டு போனதுக்கு நான் இன்னமும் வராது போகிறேன்னா ஒரு 5 வழி வந்துடும். வளருது, இங்கே மட்டும் வளருது. இதெல்லாம் ஒட்டி இருக்கு தரல. எல்லா தூணில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம மீனாட்சி கோயில் ஆஞ்சநேயர் வளர்ந்துருக்குல்ல, அதே மாதிரி வளருது. இது ரயில்வே இடம், ரயில்வே ஸ்டாப் தான் நடத்துகிறோம். 7 to 12 தான். 2 அன்னதானம் பண்ணுறோம். பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு பண்ணுறோம். விளக்கு பூஜை மாதம் பௌர்ணமி காலையில் 10 மணிக்கு விளக்கு பூஜை. லேடிஸ் வரணுக்கு ஒன்றுமே கொண்டுறோம். விளக்கு கொண்டுறோம்னா டோக்கன் வாங்கணும், எல்லாமே ஃப்ரீ. விளக்கு பூஜை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது எங்கேயுமே கிடையாது. இந்த மாதிரி இடத்துல இருக்குது. விளக்கு, எண்ணெய், திரி, குங்குமம், பரிசு எல்லாமே ஃப்ரீ. இங்கே வந்து எல்லாமே 10 மணிக்கு தான் பூஜை. சித்தருடைய நட்சத்திரம் 20 மாதம் ஒரு 20 நட்சத்திரம் 10 மணிக்கு அபிஷேகம், அலங்காரம், தீபாவளி எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டா ஒரு விசேஷமாக இருக்கும். அவர் முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணாலே வைப்ரேஷன் அதான் என்னுடைய கோயிலுடைய சிறப்பு. அதில் உட்காருங்க, பார்த்துருவாரு. அதாவது கோயில் வந்து 7 மணிக்கு காலையில் திறந்துருவாங்க, 12 மணிக்கு மதியம் மூடிடுவாங்க. பிரதோஷம் வந்து உலகம் பூரா 4 to 6. அதனால அன்னைக்கு மட்டும்தான் சாயந்தரம் திறந்துருக்கும். ஓகே, அது சாமி சொன்ன மாதிரி அமாவாசை பண்ணிக்கு அன்னதானம், பிரதோஷத்துக்கு மட்டும் கோயில் சார்பாகவும் எல்லாமே அந்த செட்டுக்குள்ள தான் பிரசாத் வருவாங்க. 6 மணிக்கு முடிஞ்சோன்னா 6 மணிக்கு முடிஞ்சிருவாங்க. ஓகே, சரி. அதே மாதிரி பௌர்ணமிக்கு வந்து விளக்கு பூஜை பண்ணுவாங்க. நீங்க விளக்கு கொண்டு வேணாம், எண்ணெய் கொண்டு வேணாம், எல்லாமே இங்க தந்துடுவோம். அது எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே, பாக்கி இல்லை 5 இலை இருக்கும். இதில் ஒரு இதழ் இழுத்தோம்னா அந்த இலை எத்தனை இருக்கோ அதுதான் அத்தனை முகம்னு அர்த்தம். மாதிரி 5, 7 இப்படி ஒவ்வொன்றையும் இருக்கும். இவரையும் எடுத்துக்கங்க. இவர் இல்லை எப்படி இருக்காரு பாருங்க. ஒரு அதிசயம் தான் அது. கரெக்ட். இன்னைக்கு தான் நானே பார்க்கிட்டேன். அது சாப்பிட்றதுக்கு. ஆமாம் ஆமாம், சார் உட்காந்துருக்காரு. ஆமாம்.
வில்வனேஸ்வரர், வில்வம் ஈஸ்வரன், வில்வனேஸ்வரர். வில்வனேஸ்வரர். அம்மா வந்து துர்கை. துர்க்கை எல்லாமே இந்த 1000 ஆண்டுகள் பழமையான கோயில் இது. பழமையான கோயில். ஆனா கண்டுபிடிச்சது 20-25 வருஷமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ராகுகால பூஜை அம்மாவுக்கு பண்ணாங்க 10 to 12. அப்படியே வாங்க. அப்படியே வாங்க. சுந்தரானந்தரின் வரலாறு பொறிக்கப்பட்ட பலகை இருந்தது. அதன் பக்கத்தில் ஆஞ்சநேயர், நவகிரகம், இன்னும் சற்று தொலைவில் 18 சித்தர்களின் புகைப்படங்களும் வைக்கப்பட்டிருந்தன. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. உள்ளே போனாலே ஒரு வைப் இருந்தது. உண்மைதான். அங்கே உட்காந்து தியானம் பண்ணும்போது அவ்வளோ இனிமையாக இருந்தது. ஆனந்தம்னு சொல்லுவாங்களே, அதை அவ்வளோ பேரும் அனுபவிக்கலாம். எல்லோரும் ஒரு முறை தரிசனம் செய்யுங்க இந்த கோயிலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நன்றி.